வணக்கம். இந்தியாவில் ஐபிஎல் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, இந்திய பொருளாதாரத்தை பெருக்கிற பொருளாதார பெருக்கி, அதாவது எக்கனாமிக் மல்டிப்ளரி எஃபெக்ட். இது எப்படி வேலை பார்க்குது, இந்த பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தி இந்திய பொருளாதாரத்தை வாழ்வளிக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அன்ஃபில்டரான காரணங்களை உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஐபிஎல்லோட ரசிகன், அதாவது சிஎஸ்கே ரசிகனோ இல்லை ஆர்சிபி ரசிகனோ திருச்சியிலேருந்து மும்பைக்கு மேட்ச் பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், திருச்சியிலேருந்து மும்பைக்கு போகிறதுக்கு விமானம் மூலமாகவோ ரயில் மூலமாகவோ டிக்கெட் புக் பண்ணி போவாங்க. அதில் டிரான்ஸ்போர்ட், விமானத்தில் போனால் விமான நிறுவனங்களுக்கும், ட்ரெயினில் போனால் இந்திய ரயில்வே நிறுவனங்களுக்கும் அதனோட வருமானம் கணிசமாக உயரும். அதை சார்ந்து பணியாற்றுகின்ற கோடிக்கணக்கான ஊழியர்களும் பணியாளர்களுக்கும் வருமானம் பெருகும். ரெண்டாவது விஷயம் அக்கமடேஷன், ஹோட்டல், லாட்ஜ் இந்த மாதிரி 2 நாள் ரூம் எடுத்து தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே அந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் அதில் ஒர்க் பண்ணுற ரூம் சர்வீஸ், ரூம் கிளீனர்ஸ், ஸ்டாஃப் போன்ற பலதரப்பட்ட வேலைவாய்ப்பு உருவாகும். அவங்களோட குடும்பங்களுக்கும் வருமானம் பெருகும். மூன்றாவது விஷயம் ட்ரெஸ்ஸு, அதாவது ஸ்டேடியத்துக்கு வெளியே விற்கின்ற ட்ரெஸ், ஜெர்சி, கேப்பு, ஃப்ளாகு உட்பட்ட போன்ற உபகரணங்கள், அது மூலமாக சிறு குறு நிறுவனங்களுக்கும் அதனை சார்ந்து பணியாற்றுகின்ற வேலை வாய்ப்புகளுக்கும் அதன் மூலம் உருவாகின்ற வியாபாரிகளுக்கும் வருமானம் பெருகும். நாலாவது விஷயம் ஃபுட்டு. இப்போ ஸ்டார் ஹோட்டல்லையோ எல்லாருமே ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது கிடையாது. ஒரு சிலர் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் தெருவோரம் ரோட்டு கடையில் சாப்பிடுவாங்க. அதனால் அதனை சார்ந்து இயங்குகின்ற கடைகளுக்கும் அந்த மூலப்பொருட்களை விற்கின்ற வியாபாரத்துக்கும் விவசாயிக்கும் வியாபாரம் பெருகும். அஞ்சாவது விஷயம், ஸ்டேடியத்தில் ஒரு ரசிகன் டிக்கெட் வாங்குறான்னா டிக்கெட் மூலமாக அந்த ஸ்டேடியத்தில் ஒர்க் பண்ணுற பராமரிப்பு பணியாளர்களுக்கும், செக்யூரிட்டி பாதுகாவலர்களுக்கும், அந்த போட்டியை நடத்துகின்ற பிசிசி அமைப்பு அதில் ஒர்க் பண்ணுற பணியாளர்களுக்கும் வருமானம் பெறும். இந்தியாவில் கிரிக்கெட் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, ஒரு ரசிகன் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் பல பேரோட கைகளுக்கு கைமாறி அவர்களோட வாழ்வாதாரம் பெருகும், அவர்களோட பொருளாதாரம் உயரும். இந்தியாவில் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பருவகால பொருளாதார நிகழ்வு மாதிரி மாறிடுச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் உங்களோட நேர்மையான கருத்துக்களையும் கருத்துரை பெட்டியில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.